சங்கீதா எனக்கு அக்கா மாதிரியே அப்படின்னு த்ரிஷா அவர்கள் கொடுத்த இந்த அதிர்ச்சி பதிலால எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. என்னடா இது த்ரிஷாவா இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த ஷாக்ல இருந்து இன்னும் வெளில வரல. இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதை தொடர்ந்து அவருக்கு நிறைய வாழ்த்துக்கள் வந்தாலும் பட் அந்த நேரத்துல அவர் விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்காரு. எந்த மாதிரி விமர்சனம்னா, சொந்த மனைவி அந்த ஃபங்க்ஷனுக்கு வரல, ஆனா த்ரிஷா அவர்கள் வந்தது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி தான். நீங்க சங்கீதாவை கூப்பிடலையா, த்ரிஷாவை மட்டும் தான் கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த விமர்சனம் மிகப்பெரிய விவாதமாவே மாறிச்சு. ஒரு பக்கம் அவர் கூப்பிட்டாரு, சங்கீதா அவர்கள் வேணும்னே விஜய் அவர்களை பழி வாங்கணும்னே வரல அப்படின்னு சொல்லி சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னொரு சைடு இல்ல, அவர் அங்க கூப்பிடவே இல்லை, அவரோட சுற்று வட்டாரத்துல கேட்டாப்ப அவர் கூப்பிடவே இல்லை, அவர் டிவோர்ஸ்ல கரெக்டா இருக்காரு, சீக்கிரமே டிவோர்ஸ் பண்ணிட்டு த்ரிஷா அவர்களை மேரேஜ் பண்ண போறாரு அப்படின்ற எண்ணத்துல தான் தெளிவா இருக்காரு அப்படின்னு சொல்லி இன்னொரு சைடு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் சைடும் இப்படி பேசிட்டு இருக்க நிலையில இப்ப ரீசெண்டா கருப்பு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. கருப்பு படத்துல த்ரிஷா அவர்களோட நடிப்பு வெகுவா இருந்ததுன்ட்டு நிறைய பேர் பாராட்டின நிலையில அவங்க அந்த கருப்பு படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சுட்டு வரும்பொழுது அங்க இருந்த நிறைய ரசிகர்கள், மேடம் தளபதியை கேட்டதா சொல்லுங்க, விஜயை கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்ப கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல தளபதியை பத்தி பேச வேண்டிய கட்டாயம் இல்லை, ஆனா இருந்தாலும் அங்க ரசிகர்கள் கேட்டதுக்கு அவங்க ரிப்ளை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அண்ட் இந்த விஷயம் மட்டும்தான் அங்க ஷேர் ஆனிச்சு. ஆனா அங்க நிறைய பேர் சங்கீதா அவர்கள் வரலையே, நீங்க மட்டும் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்காம போயிருக்காங்களா. அண்ட் சங்கீதா அவர்கள் அவங்களுக்கு சிஸ்டர் மாதிரியும் அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் இந்த நியூஸ் வந்திருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, மேபி ரூமரா கூட இருக்கலாம். ஏன்னா அப்படி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகவே இல்லை, ரசிகர்கள் அதை யாரும் பார்க்கவும் இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.